ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் 2023 இறங்குன சூப்பரான ஒரு க்ரைம் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, திருடன் போலீஸ் கதை தான். அந்த மணி ஹெய்ஸ்ட் மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இல்லை. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஒரு பிளான் பண்ணுவாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டான பிளான். அப்படி அட்வான்ஸ்டான பிளான் போட்டு எப்படி தூக்குறாங்கன்னு தான் கதையோட சுருக்கம். ஆனால் இந்த ஸ்டோரி டைம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் கவர் பண்ணுது. அதனால் நிறைய வருஷம் இதுக்குள்ளே வந்துடும். நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கற்றுக்கிடலாம் அந்த மூவி பார்த்து. இது மொத்தமாக 8 எபிசோடு இருக்குது. எந்த எபிசோடை நீங்கள் எந்த ஆர்டர்லையும் பார்க்கலாம், கரெக்டாக புரியும். அந்த அளவு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 பில்லியனாக இதில் கூட அடிப்பாங்க. அதுவும் எங்கே இருந்தால் யூஎஸ்ஏவோட நியூயார்க்கில் இருந்து. அது ஒரு என்ன சொல்கிறாங்க, ரொம்ப உலகத்துலேயே சேஃபான ராக்கர் கூட அடிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா 7 பேர் அதுக்கு ஒவ்வொரு பில்லியன் வச்சு பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிற இடத்துல அடுத்தது அவங்களுக்கு கூட நடக்கிற அந்த சண்டை, பொலிட்டிக்ஸு, அதெல்லாம் வச்சு தான் மிச்ச கதை வரும். அந்த சீரீஸில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஹைடெக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு திருட்டு பண்ணும்போது. ஸோ அதை பார்க்குறதுக்கு விசுவலாக அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏல ஏற்கனவே நடந்திருக்கு. அது 7 பில்லியன் கிடையாது, 70 பில்லியன் கூட அடிச்சிருக்காங்க. அதுதான் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப பிக்கெஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு. அப்போ எப்போ கொள்ளடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி நேச்சுரல் டிசாஸ்டரில் இருந்திருக்கும். நல்ல புயல் அப்படி இப்படின்னு இருக்கும்போது தான் கொள்ளடிப்பாங்க. அந்த வால்ட்டை பற்றி பார்க்குறீங்கன்னா, அது ரொம்ப ஹை செக்யூரிட்டியில் கார்ட் பண்ணியிருக்கும். அது இம்பாசிபிள் டு பிரேக், அந்த அளவு செக்யூரிட்டி இருக்கும். இந்த கதை ப்ளாட்டு கொஞ்சம் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி தான், ஆனால் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூவி பார்க்குறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.